மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபை மக்களுக்கு அவர் கொடுக்கிற 3 விதமான 3 வித்தியாசமான ஆசீர்வாதங்கள். அதைத்தான் நமக்கு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரம், கடைசி 3 வசனங்கள் மிக மிக முக்கியமான வசனங்கள். அந்த கடைசி 3 வசனங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு தலைப்பு, The Great Commandments of Jesus Christ or The Great Commission of Jesus Christ. அந்த திருத்துவத்தினுடைய 2வது நபராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி செல்லுவதற்கு முன்பதாக சீசர்களுக்கு அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதையே தான் இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதே ஆசீர்வாதங்களைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கரங்கள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். அதுல முதல் ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது 18ஆம் வசனத்துல, அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அதிகாரம், அதிகாரம். என்னென்ன அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அங்கே 3 விதமான அதிகாரங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று வானத்தின் அதிகாரம், ஹெவன்லி அத்தாரிட்டி. 2வது பூமிக்குரிய அதிகாரம், புரியுதுங்களா? வேர்ல்ட்லி ஆர் earthly அத்தாரிட்டி, பூமிக்குரிய அதிகாரம். 3வது சகல அதிகாரம், ஆல் அத்தாரிட்டி. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கையில என் கையில என்ன கொடுக்க விரும்புகிறார்? அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய கையில கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். கவனிச்சு பார்த்தீங்களா? அதுவும் வெறும் சாதாரணமான அதிகாரம் அல்ல, இல்லைங்களா? வெறும் ஏதோ ஒரே ஒரு அதிகாரம் அப்படி சொல்லப்படல. முதலாவதாக வானத்தின் அதிகாரம், 2வதாக பூமிக்குரிய உலகத்துக்குரிய அதிகாரம், 3வதாக எல்லா அதிகாரம், சகல. அதுல ஏதோ 1-2 அதிகாரம் இல்ல, ஒரு 10-20 அதிகாரம் இல்ல, கிடையாது. 100%, 100% அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எனவே இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யோசித்து பார்த்தீங்களா அன்பானவர்களே? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததினாலே பிசாசினிடமிருந்து பறிகொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அவர் மறுபடியும் பிடுங்கி அவர் தாமே வைத்துக் கொள்ளவில்லை, அதை தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வெறுமையாய் உங்களை அனுப்ப போவதில்லை, அதிகாரத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். நீங்கள் எப்படி வந்தீர்களோ அப்படியே உங்களை அனுப்ப அவர் சித்தம் கொள்ளவில்லை. கர்த்தர் உங்கள் கையில அவருடைய அதிகாரத்தை அவர் கொடுத்து அனுப்ப விரும்புகிறதாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. So we are all having the authority, divine authority, தெய்வீக அதிகாரம். இது ஏதோ ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரம் கிடையாது, சரிங்களா? இது தெய்வீக ஒரு அதிகாரம். இது ஏதோ மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொடுக்கிற ஒரு அதிகாரம் அல்ல, பரலோக அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற அதிகாரம். புரியுதுங்களா அன்பானவர்களே? கவனித்துப்பா. சரி, அதிகாரம் என்றால் என்ன? What is the meaning of authority? டிராஃபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல நின்றுகிட்டு இருப்பார். அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நடு ரோட்ல நிற்பார். நின்றுட்டு ஒரு கையில ஒயிட் கிளவுஸ் போட்டிருப்பார், வெள்ளை உரை அணிந்து கொண்டிருப்பார். இன்னொரு கையில ஸ்டாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போர்டை இன்னொரு கையில வச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த 2 அடையாளங்களோடு கூட அந்த டிராஃபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல நின்றுகிட்டு இந்த வெள்ளை உரை அணிந்திருக்கக்கூடிய வலது கையை இப்படி நீட்டுவாரு. பின்னால வரக்கூடிய அத்தனை வாகனங்களும் என்ன ஆயிடும்? நீங்க ஸ்டாப் ஆயிட்டீங்களே, என்ன ஆயிடும்? அப்படியே ஸ்டாப் ஆயிடும். பாத்தீங்களா? அடுத்து ஸ்டாப்னு சொல்ற அந்த போர்டை இருக்கக்கூடிய அந்த கையை, இடது கையை அப்படி உயர்த்தி காமிப்பாரு. தனக்கு எதிரில் வரக்கூடிய அத்தனை வாகனங்களும் என்ன ஆயிடும்? அப்படியே நின்றுடும். எப்படிங்க இது? என்ன மந்திரமா? எப்படி நடக்குது? இல்ல, கையை நீட்டுறாரு, எல்லா வாகனங்களும் நின்றுடுது. இப்படி கையை உயர்த்தி காமிக்கிறாரு, எல்லா வாகனங்களும் நிற்குது. இதே காரியத்தை நீங்களோ நானோ செஞ்சோம்னா அடுத்த நிமிஷமே
புயல் ஜெயிலில் இருப்போம், இல்லாவிட்டால் கீழ்ப்பாக்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க இல்லை? ஆனால் அந்த போலீஸ்காரர் மட்டும் அந்த நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இந்த காரியங்களை செய்யும் போது யாருமே ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ காரணம் என்ன? அதுதான் அதிகாரம். அவர் அந்த இடத்துல நின்னுகிட்டு தற்செயலா இதெல்லாம் செய்யல, வேணுன்ட்டு செய்யல, தான் தோன்றித்தனமாக செய்யல. அரசாங்கம் அவருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அவர் என்ன பண்றாரு? பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொண்டு அந்த போக்குவரத்து போலீஸ்காரர் அந்த போக்குவரத்தை மட்டும்தான் சீர்படுத்த முடியும், வேற எதுக்கும் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு இந்த அதிகாரம். இந்த அதிகாரம் எதற்காக? ஏதோ சண்டை போடுறதுக்காக, வாய்ச்சவடால் பண்றதுக்காக, என் சத்தத்தை உயர்த்தி பேசுவதற்காக, நான் யாருன்னு காமிக்கிறதுக்காக இல்ல. இந்த அதிகாரத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்னா பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க, போராட்டங்களை எதிர்த்து நிற்க, பிசாசினுடைய காரியங்களை கட்டி போட, மாந்திரீக கிரியைகளை எல்லாம் அழித்து போட, அவனுடைய காரியங்களை எல்லாம் அங்கே சங்காரமாக்க கர்த்தர் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு விரோதமாய் வரக்கூடிய வியாதியானாலும், பிசாசினுடைய கிரியைகள், தரித்திரம், சாபங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவானாலும் அவை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த கர்த்தர் நம் கையிலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் நம் கையில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அதிகாரத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். எனவே தான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்றால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அது இயேசுவுக்கு மட்டுமே கொடுக்கப்படவில்லை, அவருக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே கவனித்து பாருங்கள், இயேசு பரமேறி செல்லுகிற போது சீஷர்களை அங்கே ஒன்றுமில்லாமல் அவர் போய்விடவில்லை. அவர்களுக்கு அவர்களுடைய கைகளை வெறுமையான கைகளாக வைத்து அவர் போய்விடவில்லை. அன்பானவர்களே, அவர் போகும்போது, அவர் செல்லும் போது சீஷர்களுக்கு வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை தந்து போயிருக்கிறார். வெளியேற பெற்ற ஒரு காரியத்தை அவர்கள் கையில கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதுதான் என்ன தெரியுமா? அதிகாரம். இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், புரியுதுங்களா? ஆல் அத்தாரிட்டி. அதாவது அதே சமயத்தில் நல்ல கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் அதிகாரத்தை மட்டும் கொடுக்கவில்லை, வல்லமையையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அத்தாரிட்டி அண்ட் பவர். there is a difference between authority and power. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதிகாரம், வல்லமை ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஒரு ராணுவம் என்று சொல்லுகிறோம், மிலிட்டரி பவர், ஒரு ராணுவம். அப்ப ராணுவத்திற்கு வல்லமை இருக்கிறது. அப்ப கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜப்பான் தேசத்தில் ஹீரோஷிமா நாகசாகி என்ற இடத்துல அணுகுண்டு வீசப்பட்டது இல்ல? இன்று வரைக்கும் அந்த இடத்துல இன்னும் ஒரு புல்லு கூட முளைக்க முடியல. காரணம், அன்றைக்கு அந்த பகுதியில் வீசப்பட்ட அந்த அணுகுண்டுக்கு என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. சோ அப்ப இந்த துப்பாக்கி, இந்த பட்டயம், கத்தி, அம்பு, அணுகுண்டு இவைகளுக்கெல்லாம் என்ன உண்டு? வல்லமை உண்டு. அதிகாரம் கிடையாது, வல்லமை உண்டு. ஆனால் அதை ஒருவன் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன வேண்டும்? அதிகாரம் வேண்டும். அப்ப கர்த்தர் நம் கையிலே பிசாசு எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்களா அன்பானவர்களே, ஆளுகிற அத்தனை பேருக்கும் வெறும் அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா வல்லமை கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் வல்லமையையும் தந்திருக்கிறார், அடுத்து அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஆக கவனித்து, வல்லமையை தந்திருக்கிறார் என்று சொல்லி வேறொரு சுவிசேஷ புத்தகத்தில் வேறொரு வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் ரெண்டையும் உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். we are all having the power and the authority. நமக்கு வல்லமையும் உண்டு, நம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, வேத வசனத்திலே வல்லமை உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வல்லமை உண்டு இல்லைங்களா? நம்முடைய ஜெபத்திலே வல்லமை உண்டு, நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, ஆக நம்முடைய துதிக்கு வல்லமை உண்டு. ஆக கவனித்து பாருங்கள். அதே சமயத்தில் அவை எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? அதிகாரம் தந்திருக்கிறார். சோ முதலாவதாக அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஆல் அத்தாரிட்டி. ஏதோ ஒரே ஒரு அதிகாரம் இல்லை, அங்க சொல்லப்பட்டுள்ளது சகல அதிகாரம். சரி, இரண்டாவது கர்த்தர் நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் வாசிக்க கேட்போம். 19வது வசனம், அடுத்த வசனம்.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் ம். சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து. இரண்டாவதாக சகல ஜாதிகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சகல ஜாதிகள், ஆல் நேஷன், எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார். எல்லா மக்களையும் ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையா, இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, முதல்ல ஒரு வார்த்தை ஆகையால், இல்ல ஆகையால். வேதத்தில் எங்கெல்லாம் ஆகையால் என்ற வார்த்தை இருக்கிறதோ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அது முந்தின வசனத்தையும் பிந்தின வசனத்தையும் இணைத்து கொடுக்கிறது. இணைக்கிற ஒரு காரியம், அது இணைத்து கொடுக்கிறது. பாருங்க, இப்போ முந்தின வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அப்படின்னா அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்க. பார்த்தீங்களா? அப்போ கவனித்து, அப்போ ஆகையால், வேதத்தில் எங்கெல்லாம் ஆகையால் என்ற வார்த்தை இருக்கிறதோ அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தையும் இணைத்து கொடுக்கிற ஒரு இலக்கண சொல். அப்போ ஆண்டவர் இங்க சொல்லும்போது சொல்ற, ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க? புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளை என்ன பண்ணுங்க? சீசர் ஆக்குங்க, விசுவாசிகள் ஆக்குங்க. அப்படி என்றால் இரண்டாவதாக அன்பானவர்களை, நீங்களும் நானும் வெளியே புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் இந்த இயேசுவை பற்றி, இந்த ரட்சிப்பை பற்றி அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பை கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அப்பனா ஆண்டவர் நமக்காக எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? சகல ஜாதிகளை, எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. புரியுதா? இந்த 4 சுவருக்கு அப்பாற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். இந்த மிராக்கிள் ஏஜி சபைக்காக கர்த்தர் அவங்களை வச்சிருக்கிறார். இங்கே வந்து அவர்கள் ஆராதிக்கும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாக கர்த்தர் அவங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப அதை அவங்களை ஆதாயம் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, என்னுடையது. அதைத்தான் கர்த்தர் இங்க சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன ஆக்குங்க? சீசர் ஆக்குங்க. மேக் டிசைபிள்ஸ், மேக் பிலீவர்ஸ். அவர்களை விசுவாசிகளா மாத்துங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா மாத்துங்க, ரட்சிக்கப்பட்டவங்களா மாத்துங்க. உங்களை போல என்ன போல அவங்கள மாத்தணும். சோ அதைத்தான் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில கர்த்தர் சிருஷ்டித்து வைத்திருக்கக்கூடிய ஆண் ஜாதிகள், பெண் ஜாதிகள், பாவத்தின் ஜாதி, பரிசுத்தத்தின் ஜாதி என்று சொல்லி பார்க்கிறோமே, இவர்களை நாம என்ன பண்ண வேண்டும்? ஆதாயமாக்க வேண்டும். சோ அப்ப ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி பார்த்தீங்கன்னா எல்லா தேசங்களையும் கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஜனங்களை நான் சீசர் ஆக்கணும்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? புறப்பட்டு போக வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய், நாம என்ன சொல்றோம்? அது பாஸ்டர் போவாரு, பாஸ்டருடைய ஃபேமிலி அதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க, அதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட். இல்லை, கிடையாது. போக வேண்டியது யாரு? நீங்களும் நானும் தான். நான் புறப்பட்டு போய் நான் பிறருக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். 1982 வருஷத்துல என்னோடு கூட படித்த ஒரு நண்பன், என்னுடைய பள்ளிக்கூட, என்னுடைய வகுப்பறையினுடைய நண்பன் என்னை முதல் முறையாக மாரநாதா திருச்சபைக்கு அழைத்து கொண்டு சென்றான். புரியுதா? இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இங்கே நிற்கிறேன். அப்போ எனக்கு அந்த சபையை என்னுடைய நண்பன் அறிமுகப்படுத்தினான், இந்த இயேசுவை என்னுடைய நண்பன் அறிமுகப்படுத்தினான். அவனால நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய ஊழியக்காரனா நிற்கிறேன். அதுபோல அன்பானவர்களை, உங்களுக்கு யாரோ சில நண்பர்கள், யாரோ சில சிநேகிதிகள் உங்களுக்கு இந்த ஆண்டவரை பற்றி சொல்லி இருப்பாங்க, இந்த சபையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்பாங்க, இங்க நடக்கக்கூடிய இந்த ஆராதனையை இல்ல உங்க பாஸ்டரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருப்பாங்க. அப்ப நீங்கள் எத்தனை பேருக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? நாம எத்தனை பேருக்கு இதை போய் சொல்லி இருக்கிறோம்? கவனித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு அன்பானவர்களே, அது நம்முடைய பொறுப்பும், அதாவது அதுல நமக்கு ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு? சகல ஜாதிகளையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். சரிங்களா? அன்பானவர்களே, இந்த இடத்துல இன்னும் அநேகர் வந்து அமரக்கூடிய விதத்துல அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனா அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க எல்லாம் தற்செயலா வந்துட முடியாது. அப்ப அவங்க வரணும்னா நான் என்ன செய்யணும்? வெளியே புறப்பட்டு போக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் பாருங்க, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து இறங்கினார். இப்போ இந்த பூமியில் உள்ள ஜனங்களை சந்திக்கும்படியாக அவர் போயிட்டாரு. ஆனா இப்போ உங்களை என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போங்க. அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி செய்ய வேண்டிய வேலையை நீங்க
நீங்களும் நானும் செய்யணும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுக்கிற மூன்றாவது கடைசி ஆசீர்வாதம் வாசிக்க கேட்போம். 28ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மூன்றாவது மறுபடியும் அந்த வார்த்தை வருது பாருங்க, சகல நாட்களிலும், ஆல் டேஸ். பாத்தீங்களா? 18ஆம் வசனத்துல சகல அதிகாரம், 19ஆம் வசனத்துல சகல ஜாதிகள், 20வது வசனத்துல சகல நாட்கள். கடைசி 3 வசனத்திலையும் அந்த சொற்றொடர் பாத்தீங்களா 3 முறை சகல சகல சகல. புரியுதுங்களா? உறவுல இருக்கிற சகல, அந்த சகலம் கிடையாது. புரியுதுங்களா? சகல பாடி சொல்றோமே, அந்த சகலம் கிடையாது. சகல, ஆல், எல்லா அதிகாரம், எல்லா ஜனங்கள், எல்லா ஜாதிகள், எல்லா மக்கள், எல்லா நாடுகள். இப்போ மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்களா? அவர் உங்களோடு என்னோடு கூட பிரசன்னராய் இருக்கிறார். கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. சோ முதல்ல காட்ஸ் பவர், இரண்டாவதாக காட்ஸ் பீப்புள், மூன்றாவதாக காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னம். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், பிரசன்ஸ். சோ பவர் கொடுக்கிறாரு, இரண்டாவது பீப்புளை கொடுக்கிறாரு, மூன்றாவது பிரசன்ஸை கொடுக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். புரியுதா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்ப எங்க இருக்கிறாருங்க? உங்களோடு கூட. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அவர் மோட்சத்தில் இருக்கிறாரு, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் ஏறி போயிட்டாரு. இல்ல, கிடையாது. ஏறி போயிட்டார் உண்மைதான். அதே சமயத்தில் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு ஒரு கூட்டம் என்ன நினைத்தது தெரியுமா? அவர் போயிட்டாருங்க, இயேசுநாதர் போயிட்டாருங்க, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவரை சிலுவையில் கொன்னுட்டாங்க, அவர் போயிட்டாரு, இனி யார் நமக்கு? இனி யாருமே இல்லையே. 3 வருஷ காலமா அவர் நமக்கு இருந்தாரு, இப்ப யாருமே இல்லை, அவர் போயிட்டாருன்னு ஒரு கூட்டம் நினைத்து கொண்டு இருந்தது. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்கேயும் போயிரல, நான் உங்களுடனே கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அவர் பரமேறி போயிட்டாரு, அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு, மறுபடியும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் இனிமேல் வரப்போறாரு, அது வரைக்கும் இப்ப என்னோட யார் இருப்பாரு, யார் இருக்காங்க என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சரி, இந்த வார்த்தையை சொல்லும் போது பாருங்க, முதல்ல அந்த 20வது வசனத்துல 4வது வரியில முதல் சொற்றொடர் இதோ. என்னது? ஏதோ ஒன்னு சொல்லி முடிங்க பாஸ்டர்ன்றீங்களா? இதோவா அதோவா? இதோ, இதோ, behold. இதோ என்றால் என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? இதோ என்றால், இதோ என்ற வார்த்தையை நான் எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, ஒரு நபரோ ஒரு பொருளோ என் பக்கத்தில், என் சமீபத்தில் இருக்கும்போது அந்த நபரையோ அந்த பொருளையோ இதோன்னு நான் சொல்ல முடியும். சரிங்களா? இதோ அப்படின்னா அது என் பக்கத்தில் இருக்கு, நான் தொடர அளவுக்கு எனக்கு சமீபத்தில், நியர்னஸ் அன்டு மீ, அது என் பக்கத்தில் இருக்கு. உதாரணமாக, இதோ என்னோட ஹேண்ட் கர்ச்சீஃப், இதோ இந்த மைக். ஸோ இதெல்லாம் என் பக்கத்தில் இருக்கு, அதனால இதை நான் என்ன சொல்லுவேன்? இதோன்னு சொல்லுவேன். புரியுதா? அதோ அந்த வீடியோ கேமரா, அப்போ அதை நான் இதோன்னு சொல்ல முடியாது, அது தூரத்தில் இருக்கு. அப்போ அதனால நான் எப்படி சொல்லணும் அதை? அதோ. புரியுதா? அதோ அந்த டிவி, அதோ அந்த பலூன். ஸோ அதோ என்று சொல்லும்போது அது தூரத்தில் இருக்கு, இதோன்னு சொல்லும்போது அது எனக்கு பக்கத்தில் இருக்கு. இப்போ ஆண்டவர் இங்க இதோன்னு சொல்றாரா அதோன்னு சொல்றாரா? இதோ. அப்பனா என்ன அர்த்தம்? அவர் எங்க இருக்கிறாரு? என் பக்கத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறாருங்க சிஸ்டர். புரியுதா? சகல நாட்களிலும் இல்லைங்களா? 1ஆம் தேதியும் உங்களோட இருக்கிறாரு, 10ஆம் தேதியும் உங்களோட இருக்கிறாரு, இன்னைக்கு தேதி 26, மாச கடைசி, இப்பவும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இல்ல, நீங்க சம்பளம் வாங்குற அன்னைக்கு எத்தனையோ பேர் உங்களை சுத்தி இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு இருக்காங்களா? இல்ல. நேற்று வரைக்கும் கூட இருந்தவங்க இன்னைக்கு கூட இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா என் ஆண்டவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நாள்? சகல நாட்களிலும், எந்த நாள் ஆனாலும் சரி. புரியுதுங்களா அன்பானவர்களே? அது உங்க கஷ்ட நாளாய் இருக்கலாம், ஆபத்து நாளா இருக்கலாம், நீங்க நல்லா இருக்கிற நாட்களா இருக்கலாம், நீங்க கெட்டு போன நாட்களா இருக்கலாம், ஒன்றுமில்லாத நாட்களா இருக்கலாம், மோசம் போன நாட்களா இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போன நாட்களா இருக்கலாம். எந்த நாளானா சரி, சகல நாட்களிலும், சரிங்களா, அத்தனை நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் கூட இருக்க மாட்டான். விளக்குதுங்களா? நான் சொல்றேன்,
அதாவது இந்த உறவுகளிலேயே ரொம்ப நெருங்கின உறவு என்பது கணவன் மனைவி இல்லை, அந்த உறவு கூட எப்பவுமே இருக்காது. சரிங்களா? சொல்லிக்கலாம், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சொல்றதால சொல்றாங்க, பாஸ்டர் சொல்றதால அவங்க சொல்றாங்க. ஆனா அடுத்த நாளே என்னது? புரியுதா? பிரிவினை. அடுத்த நாளே கோர்ட்டு கேஸு, விவாகரத்து. அப்பனா கவனிச்சு பாருங்க, கைபிடித்த கணவன் மனைவி கூடவே இருக்கிறது இல்லை. ஆனா இந்த ஆண்டவர், உயிர் தெழுந்த ஆண்டவர் எப்போதும் என்னோடு கூட. அடுத்து சகல நாட்களிலும் அப்புறம் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இருப்பேன் என்று சொல்லல, இருக்கிறேன். ரைட் நவ், இப்போ அவர் உங்க கூட இருக்கிறாருங்க. இப்போ உங்க கூட இருக்கிறார். இந்த நிமிஷத்தில் அவர் உங்க கூட இருக்கிறார். ஐ ஆம் வித் யூ, நாட் ஐ வில் பி வித் யூ. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லல, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்போ இருக்கிறார். இருப்பேன் என்றால் அது நாளைக்கு, ஃபியூச்சர் டென்ஸ். இருப்பேன். மனுஷன் அப்படிதான் சொல்லுவான், எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. பிரதர் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருப்பேன். எப்போ நான் உங்களோட இருப்பேன் பிரதர்? மா உங்களோட நான் இருப்பேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருப்பேன் என்பது நாளைக்கு, ஆனால் இருக்கிறேன் என்பது இன்றைக்கு, இப்போ. ஸோ ஆண்டவர் இங்க இருக்கிறேன் என்று சொல்றாரா, இருப்பேன் என்று சொல்றாரா? இருக்கிறேன். அப்பனா இப்போ நம்ம கூட இருக்கிறாருங்க. நாளைக்கும் நம்ம கூட இருக்கிறார். நாளை மறுநாள், அடுத்த மாசம், அடுத்த வருஷம், என்றென்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.